குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு குருவியும் பருந்தும் பத்தின கதை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு குருவி ஒண்ணு இருந்துச்சு. அது எப்போதும் ரொம்ப சுறுசுறுப்பாவும் வேகமாவும் இருக்கும். ஒரு இடத்துல ஒழுங்காவே இருக்காது. அங்க இங்கன்னு டக்கு டக்குன்னு பறந்து போயிட்டே தான் இருக்கும். அப்போ அப்படி ஒரு நாள் பறக்கும்போது அந்த குருவி ஒரு பருந்து ஒண்ண பாத்துச்சு. அந்த பருந்து ரொம்ப ஸ்லோவா பறந்துச்சு. அந்த குருவி 2-3 தடவை அங்க இங்கன்னு பறந்துட்டு வந்துச்சு. அப்பவும் அந்த பருந்து ஒரே இடத்துலதான் பறந்துட்டு இருந்த மாதிரி அந்த குருவிக்கு தெரிஞ்சது. என்ன இது, நம்மள விட பெருசாவும் வலிமையாவும் இருக்கிற இந்த பருந்தால நம்ம வேகத்துக்கு கூட பறக்க முடியலையே, இவ்ளோ மெதுவா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு. இப்படி தினமும் குருவி அந்த பருந்த பாத்துச்சு. ஒரு நாள் பருந்து ஒரு மரத்துல இருக்கிறத பார்த்த அந்த குருவி பருந்து பக்கத்துல போய் உட்கார்ந்து கேட்டுச்சு. என்னை விட நீ பெரிய பறவையா இருக்க, என்னை விட நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்க, அப்புறம் எதுக்கு இவ்ளோ மெதுவா பறக்குற? எனக்கு வேகமா போறதுக்குன்னு எந்த அவசியமும் ஏற்படல. மெதுவா போறதால என்னால சுத்தி முத்தி பார்க்க முடியுது, உலகத்தை ரசிக்க முடியுது. வேகமா பறக்கிறதால என்ன நன்மை இருக்கு சொல்லு? நீ பறக்கும்போது நான் உன்னை கவனிச்சேன். நீ வேகமா பறக்குற, ஆனா அக்கம் பக்கத்துல என்ன இருக்குன்னு கவனிக்கிற மாதிரியே தெரியல. அது உனக்கு நல்லது இல்ல. நீயும் பறக்கும்போது இந்த இயற்கைய ரசிச்சு பாரு. உனக்கும் மெதுவா பறக்கிறது தான் பிடிக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஸ்லோவா பறக்குறதா, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி பறந்து போயிருச்சு. அப்ப ஒரு நாள் குருவி வேகமா பறந்து போகும்போது முன்னாடி இருந்த முள்கொடிய பார்க்காம அதுல போய் மாட்டிக்கிட்டு, அதோட உடம்பு நல்லா மாட்டிக்கிட்டதால அதால கொடியில இருந்து விடுபடவே முடியல. உடனே குருவி பயந்து போய் கத்த ஆரம்பிச்சது. அப்போதான் பருந்து சொன்னது உண்மைதான். நாம வேகமா பறக்குறோம்னு நினைச்சிட்டு முன்ன பின்ன கூட பார்க்காமலேயே பறந்துட்டு வந்து இந்த முள்கொடியில வந்து மாட்டிக்கிட்டோமே, இனி நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி நினைச்சது. அப்போ அது வழியா பறந்து போயிட்டு இருந்த அந்த பறந்து இந்த சத்தம் கேட்டு கீழே இறங்கி வந்து குருவிய முள்கொடியில இருந்து காப்பாத்துருச்சு. அப்புறம் குருவி பருந்து மாதிரியே மெதுவா பறக்க ஆரம்பிச்சது. இயற்கைய ரசிச்சு பார்த்துச்சு. அது குருவிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்களா குட்டி சுட்டி, அந்த குருவி வேகமா டக்கு டக்குன்னு அங்க இங்க அப்படி சொல்லிட்டு எதையும் பார்க்காம பறந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அது ஒரு முள்கொடியில போய் மாட்டிக்க வேண்டிய நிலைமை அதுக்கு வந்துச்சு. அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு செயலை செய்யும் போது எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு செய்வோம். நம்ம அப்படி செய்யாம அதை பொறுமையா யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல்ல கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகலாம். ஓகேவா குட்டிச்சுட்டி? இதே போல இன்னும் நிறைய கதைகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய குட்டிச்சுட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.